இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் கேல்வோ கிளாஸ் அப்படின்னா என்னன்னு தான். ஸோ இது வந்து யார் ப்ரொஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேல்வோ ஆஃப் அர்ஜென்டினா இருக்க கேல்வோ அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட மெயினான இது இங்கிலீஷ் நோட்ஸை பார்த்துக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட மெயினான இது வந்து என்னென்னா, சிவில் வார் அப்போ வந்து இப்போ ஏதாவது இன்ஜுரி வந்து ஏலியன்ஸ்க்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ஏலியன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஹோம் கவர்மெண்ட்டுக்கு போகாமல் அவங்களோட சொந்த கவர்மெண்ட்டுக்கு போய் அப்பீலோ இல்லை ஏதோ சூட்டோ ஃபைல் பண்ணாமல் அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து நேஷ்னல் கோர்ட்லேயே வந்து முடிச்சுக்கிறணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த ஏலியனுக்கும் அந்த கண்ட்ரிக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஒரு கேல்வோ கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிம்பிளா இங்க பாருங்க, சிம்பிளா அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை வந்து இருக்குது. அதாவது இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலோ அந்த ஏலியனுடைய ஹோம் கவர்மெண்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷனையோ வந்து எடுக்கிறது தான் வந்து இதோடைய இந்த கிளாஸோட மெயினான இதுவே. அப்போ இதோட லீகாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்குறப்ப சில கேசஸில் வந்து இது வந்து ஓகே வேலிட் தான் சொல்லியிருப்பாங்க, சில கேசஸில் இதை வாய்டுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து இது சிட்டிசன்ஸோடைய அந்த ரைட் அவங்களோட அதாவது அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் போகிறதோ இல்லை சூட் ஃபைல் பண்ணுற ரைட்ஸை வந்து எடுக்கிறனால இது வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க, வாய்டுன்னு சொல்லியிருப்பாங்க.